நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மெக்சிகன் கேக் ரெசிபி. அதாங்க tres leches. Tresனா 3, லச்சேஸ்னா மில்க். ஸோ 3 மில்க் கேக். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஸ்பஞ்ச் கேக் பேஸ் பண்ணி அந்த ஸ்பஞ்ச் கேக்கை 3 விதமான பாலில் சோக் பண்ணுறது. சோக் பண்ணிவிட்டு மேலே நல்ல விப்பிங் க்ரீம் வித் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு சர்வ் பண்ணுற ஒரு சூப்பரான கேக். வாங்க இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் நீங்கள் ஒரு 7x7 ஸ்கொயர் கேக் தான் நீங்கள் பேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலோ இல்லை பெருசாக வேணும்னாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸுடைய அளவை கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யுங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு ஸ்பஞ்ச் கேக் செய்ய போகிறோம். அதான் நம்மளோட பேஸ். அது செய்கிறதுக்கு நான் 4 முட்டையில் உள்ள எக் ஒயிட் வேணும், கூடவே 2 யோக். இதை நம்ம தனித்தனியாக ஆக்கிக்கலாம். மேக்ஸிமம் அந்த எக் யோக் வராத அளவுக்கு அந்த எக் ஒயிட்டை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 எக் ஒயிட் இருக்கு. இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சப்பழமோ இல்லாட்டி வினிகரோ நான் சேர்த்து இதை நல்ல ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் இதை பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த எக் ஒயிட் கொஞ்சம் ஃபோமியாக வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு அரை கப் சீனி நம்ம சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்தது, அந்த மாதிரி ஃபுல்லாக அரை கப் சீனியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பவுலை நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த எக் யோக் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 2 முட்டையோட யோக், அதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ எக் யோக் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப்பு பால், கூடவே 3/4 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளவர், இது ரெண்டையும் நீங்க ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிடக்கூடாது மாவு, அது கொஞ்சம் கவனமாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக் யோக் மிக்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி இது கூட நம்ம எக் ஒயிட் இருந்தது இல்லையா, அந்த எக் ஒயிட்டை கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா, இனி பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. இனி இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மிச்சம் இருக்கிற அந்த எக் ஒயிட்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி இதை இந்த மாதிரி 7x7 ஸ்கொயர் டின்னுக்குள்ள நான் இதை அந்த மாவை ரெடி பண்ணி வச்ச பேட்டரை நான் உள்ள போர் பண்ணி இனி இதை பேக் பண்ண போறேன். இது வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹைட் ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்க அவனுக்குள்ள ஒரு 25 நிமிஷம் நான் வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன். இது நான்ஸ்டிக் பேன்ன்றதுனால நான் வெறும் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் வச்சிருக்கேன். சைடை கிரீஸ் பண்ணலை. நீங்கள் வந்து சும்மா சாதாரண பேன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை கிரீஸ் பண்ணிடுங்க. கிரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணணும், இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை நான் இனி என்ன பண்ண போகிறேன், அதே எந்த கேக் பேனில் பேக் பண்ணணும் அதே கேக் பேனுக்குள்ளே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கீழே வச்சுட்டு நான் இந்த கேக்கை திருப்பி போட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு டூத் பிக்கோ எடுத்து இந்த கேக்கை நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு மில்க் மிக்சர் ஊற்ற போகிறோம். அந்த மில்க் மிக்சரை நீ எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இனி பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் நல்ல பியோர் ஒயிட் கேக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரௌன் டாப் அண்ட் பாட்டம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேணால் ஒரு ஷார்ப் நைஃபால் நீங்கள் அதை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மில்க் மிக்சர் இனி செய்கிறதுக்கு நம்ம 3 விதமான பால் எடுக்க போகிறோம். முதல்ல கண்டென்ஸ்ட் மில்க், ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் ஹெவி க்ரீம். இந்த ஹெவி க்ரீமும் நீங்கள் போடலாம், இல்லாட்டா இவாபரேட்டட் மில்க் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இவாபரேட்டட் மில்க்குக்கு பதிலாக ஹெவி க்ரீம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அந்த கேக்கில் எந்த ஃபேட்டுமே நம்ம சேர்க்கலை, எண்ணெயும் சேர்க்கலை, பட்டர் எதுவுமே சேர்க்கலை. அதனால நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 கப்பு, 3/4லேருந்து 1 கப் நீங்கள் ஹோல் மில்க் சேர்த்துக்கலாம். பால், ஃபுல் ஃபேட் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு, இந்த மில்க் மிக்சர் ரெசிபி வந்து எந்த ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்கோட அளவை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இனி இந்த மில்க் மிக்சரை நம்ம அந்த கேக் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேக்கில் ஃபுல்லாக நீங்கள் ஊற்ற போகிறீங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக இருக்க எல்லா ஹோல் கப் 2 கப்பு பாலையுமே நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். சரி, இதை நான் இனி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த கேக் மேலே போடுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் டாப்பிங் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் விப்பிங் க்ரீம் கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அதையும் சேர்த்து இனி நல்ல ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நான் இதை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த கேக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த பார்ச்மெண்ட் பேப்பரால் நான் லிஃப்ட் பண்ணி ஒரு கட்டிங் போர்டுக்கு நான் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த whipped க்ரீம் இருக்கு இல்லையா, அதை அது மேலே நல்ல ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு நான் அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஸ்பேச்சுலாவால். இப்போ இந்த சைட்ஸ் அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பீஸும் பர்ஃபெக்ட் சைஸில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ் ஆக்கி மேலே ஃப்ரூட்ஸ், பெர்ரிஸ் ஏதாவது வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரெஸ் லெச்சே கேக் ரெடி. வாங்க நீ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல சோக்காய், நல்ல மாய்ஸ்டாக இருக்குது. இனிப்பெல்லாம் அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல க்ரீமியாக, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பஞ்ச் கேக் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கேக் பாக்ஸ் மிக்ஸ் வாங்குங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி சோக் பண்ணி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபர்மாக இருக்காது, ஏன்னா ஸ்பஞ்ச் கேக் இல்லாததுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபர்மாக இருக்காது டெக்ஸ்சர். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. அப்படியே என்னுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.